ஏங்க இந்த வெங்காயம் தமிழரை பிடிக்காது, காழ்ப்புணர்ச்சி. தமிழை பிடிக்காது, காழ்ப்புணர்ச்சி. தமிழர், தமிழ்நாடு, தமிழ் மக்கள் யாரையுமே அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி அவனுக்கு. அப்போ நம்மளை பற்றி உயர்வுலாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. உண்மையான உயர்வுலாம் தெரிஞ்சிருக்கு, நம்ம வரலாறு தெரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால் அதாவது மைனாரிட்டிகளுங்க நம்மளை ஆளணுன்னா மெஜாரிட்டி சமூகம் வந்து மாயையில் மூழ்கி கிடக்கணும், தன்னை பற்றி அறியாத மாயையில் மூழ்கணும். உனக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு அடிமை உழைவில் உனக்கு திணிக்கணும். உன் மொழியை படிக்கணும், உன்னை படிக்கணும், உன்னை காட்டு மிராண்டின்னு சொல்லணும். உன் மொழி காட்டு மிராண்டி மொழி, உன் மொழியில் என்னடா இருக்குதுன்னு சொல்லணும். எல்லாம் இருந்துக்கிட்டே இருந்த ஒரு மொழி தான் இது. திருக்குறளையே அவன் வந்து ரொம்ப கேவலமாக பேசினவன் தானே இது, மலம்னு சொன்னவன் தானே அது. அந்த இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க. இப்போ எனக்கு வர ஆத்திரம் எவ்வளோ இருக்கும். திருக்குறளை எழுதியது யார்? கிருஷ்ணன் என்ற கடவுள் எழுதியது. அன்று மனிதனாகவும் இன்று கடவுளாகவும் இருந்த முருகனும் கிருஷ்ணனும் சேர்ந்து இயற்றியது தான் திருக்குறள். திருக்கூறல் முருகன் அருளியது, அது சகுனியால் அழிக்கப்பட்டு விடுகிறது. அதன் பிறகு அதை மீண்டும் இயற்றியவர் யாத்தவர் கிருஷ்ணர். திருக்கூறல், திரு என்றால் முருகன், தீயின் உருவானவர். திருக்குறள் என்பதுதான் திருக்குறள் என்றாகுது. முருகன் கூறியது அழிக்கப்பட்ட பிறகு அதை மீண்டும் எழுதியவர் கிருஷ்ணர். அப்பேற்பட்ட நூல்லாம் இங்கே இருக்குது. ஆச்சா, அப்போ இவ்வளோ செம்மையான இலக்கியங்கள் கொண்ட தமிழை நாம் முன்னாலே பேசியிருக்கோம். வந்து உயிர் மெய், உயிர் மெய்ன்னு தமிழை பகுத்து ரசித்து ஒரு மொழியை உருவாக்கணும். உலகத்தில் தமிழை மட்டும்தான். அதுவும் கடவுள் முருகன் தான் அதை செஞ்சுருக்கிறார். ஒவ்வொரு சொல்லும் எப்படி உருவாக்கியிருக்காங்க. தமிழ் வந்து செய்யப்பட்ட மொழி. அந்த தமிழ் மொழி தான் உலகின் முதல் மொழி. அது 3 தமிழ்ச்சங்கங்கள் இருந்ததுன்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த தமிழிலிருந்து பிரிந்து வந்த மொழிகள் தான் யூதர்களுடைய மொழி, ஹீப்ரு உட்பட எல்லா மொழிகளுமே. உலகத்துள்ள அத்தனை மொழிகளும் தமிழிலிருந்து கிடைத்தவை தான். முதலில் பேச சொல்லிக் கொடுத்தவன் பேசாதிருந்த சைகை பாஷையால் பேசிக்கொண்ட மக்களை பேச வைத்தவன் சிவன். அதனால தான் சிவன் பேச்சியப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த சிவன் உருவாக்கியதான் தான் முதல் தமிழ்ச்சங்கம்னு சொல்கிறேன். அவர் உருவாக்கிய மொழி தமிழ். அதை வளர்த்தவர் முருகன். அதை மேலும் வளர்த்து இப்போது இருக்கிற, அதாவது இந்த தமிழி என்ற எழுத்து வடிவத்தை கொடுத்தவர் கிருஷ்ணனும் விஷ்ணுவும். தமிழி என்ற எழுத்து, அதுக்கப்புறம் இப்போ அதுவும் மாறி வந்திருக்குன்னு வச்சுங்க. அப்படி இதனுடைய இலக்கணங்களை யாத்து ஒரு உலகிலேயே ஒரு சிறப்பான மொழின்னு ஒன்று இருந்ததுன்னா தமிழ் தான். தமிழுக்கு நிகரானது எதுவுமே இல்லை. அப்போ இந்த மொழியை அவன் இழித்து பேசியிருக்கான். அப்படி இத்தனை கூறுகளை கொண்ட ஒரு செம்மையான மொழி தமிழ். இப்போ நம்ம மொழியானவொடனே என்ன தெலுங்கையும் செம்மொழி ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் செம்மொழிக்கு தகுதி இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன். நான் நீங்கள் தமிழோடு அதை சேர்த்து வச்சுட்டிங்களா, அது ரொம்ப தப்பு இல்லை. அதாவது நான் மொழி வெறியானலாம் கிடையாது. உண்மையான தரத்தை பாராட்டணுமா இல்லையா? அந்த செவ்வியல் தன்மையை நம்ம தூக்கி சொல்லணுமா இல்லையா? ஒன்றுக்கொன்று பித்தளைக்கும் தங்கத்துக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நீ எல்லாத்துக்கும் நீ செம்மொழி நாத்தம் கொடுத்துட்டினா அதெல்லாம் மொழிகளாக இருக்கட்டும், நல்ல மொழிகள் தான். அந்த மொழிகள் நம்ம குறை சொல்லல, ஒன்றும் இல்லை. ஆனால் எதை சேர்ப்புங்க நீங்கள்? தமிழ்லேருந்து தான் மற்ற மொழிகள் வந்தது. இருந்தும் தமிழ் செப்பத்தன்மை அதில் இல்லையே. சும்மா அது அரசியல் தானே. அதுக்கெல்லாம் செம்மொழி எப்படி கொடுத்தீங்க நீங்கள்?